டொயோட்டா இன்னோவாவோட புதிய டாப் எண்ட் மாடல் 21 லட்சம் ரூபாய்க்கு அறிமுகமாயிருக்கிறது. நிசான் மேக்னைட்டை அந்த நிறுவனமே ரீகால் பண்ணிருக்கிறது. ஜீப் நிறுவனம் அவங்களுடைய அப்கமிங் ராங்லர் எஸ்யூவியை தாரை விட 5 மடங்கு அதிக விலையில் லான்ச் பண்ண போறது மற்றும் புதிய ஸ்விஃப்ட்டுக்கு ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிருக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான நிகழ்வுகள் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான விஷயங்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் பெட்ரோல் இன்ஜின்ல வர காருக்கு இப்போ வரைக்கும் GX வேரியன்ட் தான் டாப் எண்ட் வேரியன்ட் ஆயிருந்தது. அதுக்கு மேல உள்ள வேரியன்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட உள்ள வேரியன்ட்ஸ் தான் வாங்க முடியும். இப்போ ரீசெண்டா டாப் ஸ்பெக் GX ஆப்ஷனல் அப்படிங்கிற புதிய வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. 7 மற்றும் 8 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல இந்த GX ஆப்ஷனல் வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ரெகுலரான GX கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 20,99,000 இருக்கு GX ஆப்ஷனோட பிரைஸ் பாயிண்ட். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமரா உங்களுடைய பார்க்கிங் மற்றும் விசிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது. ஆட்டோ ஏசி கம்ஃபர்ட் ஃபீச்சரை ஆட் பண்ணிருக்காங்க. இது தவிர இன்டீரியர்ல GX வேரியன்ட்ல இருந்த பிளெயின் பிளாக் ஃபினிஷை ரிமூவ் பண்ணிட்டு பிரீமியம் வேரியன்ட்ஸ்ல வர மாதிரியே செஸ்ட்நட் கலர் இன்டீரியர் தீமை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது இன்னோவா ஹை கிராஸ்க்கு ரொம்பவே பிரீமியம் லுக் கொடுக்குது. என்ஜினை பொறுத்த வரைக்கும் அதே 174 HP 205 நியூட்டன் மீட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 16.13 கிலோமீட்டர்ஸ் மைலேஜோட வருது. நீங்க இன்னோவா ஹை கிராஸை ஹைபிரிட் டெக்னாலஜி இல்லாம வாங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்போ அதிகபட்ச ஃபீச்சர்ஸோட 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி புதிய டாப் வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. நிசான் நிறுவனம் தங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி பாப்புலர் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியை ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் சென்சார் பழுது காரணமா வாலண்டரிலி ரீகால் பண்ணிருக்காங்க. இது பேஸ் ஸ்பெக் XC மற்றும் XL வேரியன்ட்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்ல மட்டும் இருக்கிற பிரச்சனை. நவம்பர் 2020 இருந்து டிசம்பர் 2023 ஆண்டு வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட அனைத்து கார்களுமே இந்த ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. நிசான் நிறுவனம் இந்த டைம் லைன்ல பை பண்ண கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண தொடங்கிட்டாங்க. நீங்களும் இந்த பீரியட்ல நிசான் மேக்னைட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அருகில் இருக்கிற நிசான் டீலர்ஷிப் அணுகுங்க. மஹிந்திரா நிறுவனம் பொலிரோ நியோ பிளஸ் அப்படிங்கிற பேர்ல 9 சீட்டர் எஸ்யூவியை புதிதாக லான்ச் பண்ணிருக்காங்க. 11.39 லாக்ஸ்க்கு லான்ச் ஆயிருக்கிற இந்த கார்ல P4 மற்றும் P10 அப்படின்னு 2 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பொலிரோ நியோவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான இந்த காருக்கு 2.2 லிட்டர் இன்ஜின் 120 PS பவரோட 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல் பையர்ஸை பெரிதா அட்ராக்ட் பண்ணும் இந்த பொலிரோ நியோ பிளஸ். டாடா நெக்ஸான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் செல்லிங் எஸ்யூவிஸ்ல 3 ஆண்டுகளா நம்பர் 1 எஸ்யூவியா வலம் வந்திருக்கு. சமீபத்தில் டாடா மோட்டார்ஸ் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில கடந்த 3 ஆண்டுகளா நெக்ஸான் தான் இந்தியாவின் நம்பர் 1 செல்லிங் எஸ்யூவியா இருந்திருக்கு. 2021 1,24,000 கார்களும், 22 1,72,000 கார்களும், 2023 1,71,000 கார்களும் விற்பனை செஞ்சு இந்தியாவில் உள்ள மேஜர் கார் பிராண்ட்ஸான மாருதி மற்றும் ஹியூண்டாயை பீட் பண்ணி நெக்ஸான் தான் அதிகபட்ச விற்பனையான எஸ்யூவி லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. சமீபத்தில் லான்ச் பண்ண டாடா பஞ்ச் கூட இந்த சாதனையை முறியடிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான நம்பர்கள் விற்பனையாகுது. மாருதி சுசுகி அவங்களுடைய அப்கிரேட் பண்ணப்பட்ட மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2024 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பல கண்ட்ரீஸ்ல இந்த காரை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அன்அபிஷியலா புக்கிங்ஸ் தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. டீலர்ஷிப் எண்ட்ல 11,000 ரூபாய் செலுத்தி நீங்க புதிய ஸ்விஃப்ட்டை புக் பண்ணிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கிரில் டிசைன் மற்றும் அப்டேட் பண்ணப்பட்ட இன்டீரியர் மற்றும் ஃபீச்சர்ஸோட கொடுத்திருக்காங்க. இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல பெரிய சேஞ்சஸ் வரவிருக்கு. 4 சிலிண்டர் இன்ஜினை 3 சிலிண்டர் இன்ஜினா மாத்துறாங்க. ஜீப் நிறுவனம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபலா விற்பனையாயிட்டு இருக்கிற ராங்லர் எஸ்யூவியை அப்டேட் பண்ணப்பட்ட 2024 வெர்ஷன்ல கொண்டு வரவிருக்காங்க. ஏற்கனவே இந்த 2024 ஜீப் ராங்லரோட டீசரையும் வெளியிட்டிருக்காங்க. அபிஷியல் பிரைஸை இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் இந்த காரோட ஆரம்ப விலை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபுல் ஃபிளெஜ் ADAS சூட்டோட 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 268 HP பவர் மற்றும் 400 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருது. கிட்டத்தட்ட மஹிந்திரா தார் சைஸ்ல இருக்கிற இந்த கார் மஹிந்திரா தாரை விட 5 மடங்கு விலை அதிகமா இருக்கும். மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய ஆனுவல் கெப்பாசிட்டியை 1 லட்சம் கார்கள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணவிருக்காங்க. அவங்களுடைய மானேசர் பிளான்ட்ல புதிய ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அசம்பிளி லைன்ல எர்டிகா, வேகனார், எஸ்பிரஸோ, செலிரியோ, டிசைர் போன்ற கார்கள் ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த புதிய அசம்பிளி லைன் மூலமா மானிசர் பிளான்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 9 லட்சம் கார்கள் ஒரு ஆண்டுக்கு தயாரித்து வெளியிடப்படுது. 1 லட்சம் கார்கள் கூடுதலா தயாரிக்கிறதுனால மாருதி கார்ஸோட வெயிட்டிங் பீரியட் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார் அவங்களுடைய கூர்கா 5 டோர் வெர்ஷனை லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த 5 டோர் வெர்ஷனோட இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிளிம்ஸையும் டீசரா வெளியிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான சிறப்பம்சமா புதிய அப்டேட் பண்ணப்பட்ட டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே, கலர்ஃபுல் மற்றும் ஃபங்க்ஷனலா பல விஷயங்களை எடுத்து காட்டுது. பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் டேஷ்போர்டோட சென்டர் லேஅவுட் அலங்கரிக்குது. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் கூகால 2.6 லிட்டர் டீசல் இன்ஜின் மெர்சிடிஸ் பென்ஸ் சோர்ஸ் பண்ணப்பட்டு இந்த கார்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 15 lakhs இந்த காரோட ஆரம்ப விலையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வு பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.